ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, இன்கேஸ் சப்போஸ் உங்களுக்கு இன்கம் டேக்ஸோ ஜிஎஸ்டியோ எங்கேயாச்சும் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து நோட்டீஸ் வருது, ஷோகாஸ் நோட்டீஸ் வருதுன்னா அதுக்கு நீங்கள் ரெக்கார்ட் ரெடி ஒரு டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. 10 days 15 days 30 days டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம். இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு 10 days 15 days 20 days 30 days எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, ஸோ தட் நாங்கள் வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம் அப்படி சொல்லி நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. ஸோ இஃப் யூ கிளிக் ஹியர், ஜிஎஸ்டியில் வந்து அந்த நோட்டீஸ் அடிஷ்னல் நோட்டீஸ் அண்ட் ஆர்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்திருக்கு DRC 01. ஸோ DRC 01 அவங்க ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, இங்கே கொஷின் கேட்டிருந்தாங்க, நம்ம ரிப்ளை கொடுத்துட்டோம். ஸோ ரிப்ளை கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை. ஸோ அதனால் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு 30 daysக்குள்ளே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நாங்கள் டிமாண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இப்போது அந்த ரெக்கார்ட் ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டைம் லிமிட் கேட்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வேர்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஜஸ்ட் ஒரு டிராஃப்ட் பண்ண மாதிரி. ஸோ யாருக்கு வந்து நம்ம ரிப்ளை கொடுக்குறோம், ரிக்வெஸ்ட்டை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நோட்டீஸ் உங்களது வந்துருச்சு இந்த ஸோ கம்பெனிக்கு, இந்த ஸோ ஃபினான்ஷியல் இயருக்கு. ஸோ நாங்கள் வந்து ரெக்கார்ட் ரெடி பண்ணணும், அந்த ரெக்கன்சலேஷன் பண்ணணும். ஸோ எதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அது பாருங்கள். அந்த டீட்டெயில் ஒர்க் ரெக்கார்ட் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து டைம் லிமிட் வேணும். ஸோ இங்கே வந்து நாங்கள் 20 days கேட்குறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 days 15 days 20 days எவ்வளோ கேட்கணுமோ அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை கேட்டுருங்க, டைம் லிமிட் கேட்டுருங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ நம்ம இந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு வந்து ரிப்ளை வந்து DRC 06 மூலியமாக கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம 20 days டைம் லிமிட் கேட்குறோம். ஸோ இங்கே வந்து டிஜிட்டல் சைன் பண்ணிடுங்க, நார்மல் சைன் பண்ணிடுங்க, லெட்டர் ஹெட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் போங்க. இங்கே சிம்பிளி கிளிக் ஆன் வியூ. ஸோ இந்த வியூ இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணோன்னே இங்கே ரிப்ளை ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் ரிப்ளை. ஸோ இங்கே ஆட் ஆன் ரிப்ளைல ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா ரிப்ளை டு ஷோகாஸ் நோட்டீஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ரிப்ளை டு ஷோகாஸ் நோட்டீஸ் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்துடும், ஷோகாஸ் நோட்டீஸ் எப்போ கொடுத்தாங்க, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்னது. ஸோ இங்கேயும் உங்கள் ரிப்ளை டைப் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே சைன் மீன்ஸ் யார் அத்தாரைஸ் பர்சனோ அவங்க சைன் வாங்கிட்டு ஃபைல் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ சப்மிட் பண்ணோன்னே இட் வில் கோ. ஸோ ஃபைல் சப்மிட் பண்ணோன்னே இது வந்து ஆஃபீஸருக்கு போயிடும். ஆஃபீஸர் அது ரிவ்யூ பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா அக்செப்ட் பண்ணிடுவார், இல்லைனா 20 days கொடுக்க முடியாது, 10 days நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லியும் கொடுக்கலாம். ஸோ என்ன டைம் லிமிட் அவங்க கொடுத்துருக்காங்களோ அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற ஒர்க் முடிச்சுட்டு இதுக்கு வந்து மறுபடியும் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு வந்து ரிப்ளை ஸோ மறுபடியும் ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு ரிப்ளை சப்மிட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணலாம். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க தெர் இஸ் ஏ சான்சஸ் அவங்க வந்து 1-to-1 பர்சனல் ஹியரிங்க்கும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நோட்டீஸ் காமிக்கணும்னா லெட் மீ ஷோ தட் நோட்டீஸ். ஸோ இந்த நோட்டீஸ் தான் அவங்க நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இங்கே கடைசியிலே பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 30 days அவங்க டைம் லிமிட் கொடுக்குறாங்க ரிப்ளை கொடுக்குறதுக்கு. ஸோ நோட்டீஸ் எதுக்கு வந்திருக்கு தட்ஸ் செகண்டரி. ஸோ பட் பேசிக் கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன் வேணும்னா என்ன கான்செப்டில் நம்ம எக்ஸ்டென்ஷன் கேட்குறோம் அதுதான் மெயின். ஸோ இந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு தான் நம்ம வந்து இது ரிப்ளை கொடுத்துட்டு இங்கே இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். ஃபைன். ஸோ ஹோப் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் எப்படி வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் 1 month சார்ட் சப்போர்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ வந்து அக்டோபரில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ நவம்பர் மந்தோ டிசம்பரோ ஜனவரியோ எப்போ உங்களுக்கு வந்து 1-to-1 சப்போர்ட் வேணுமோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ 1 month உங்களுக்கு பர்சனல் சார்ட் சப்போர்ட் கொடுத்துருவோம். ஜிஎஸ்டியோ இன்கம் டேக்ஸோ டிடிஎஸோ பிஎஃப் இஎஸ்ஐ எதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் சாட் மூலியமாக நாங்கள் கேட்கலாம். ஒரு பர்சனல் கால் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் சில கிளாரிஃபிகேஷன் வேணும், பர்சனல் கால் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் சிஸ்டம் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் இஷ்யூ என்னவோ அது வந்து த்ரூ ஒன் ஜூம் செஷன் மூலியமாகவும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இதோட உங்களுக்கு ஒரு ஃப்ரீ 5-in-1 கோர்ஸ் ஆக்சஸ் கொடுக்குறோம் ஃபார் 1 month. 5-in-1 கோர்ஸ் ரெக்கார்டட் வீடியோ. ஸோ இதில் வந்து இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி டிடிஎஸ் பிஎஃப் இஎஸ்ஐ பேசிக் கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கும், ப்ளஸ் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் 1 month வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா இது வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம சப்மிட் பண்ணி காமிச்சிடுறேன் நான் எப்படி வந்து சப்மிட் பண்ணுறேன் சொல்லி. ஸோ ரிப்ளைலையும் சேம் மெத்தட் தான் டைப் பண்ணியிருக்கோம். என்ன
மிஸ் அந்த பிடிஎஃப் ஃபைலில் காமிச்ச மாதிரியே அதே டைப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஃபைல் ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் ஆன் சப்மிட். ஸோ ஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னு ஒரு ஜஸ்ட் வார்னிங் மெசேஜ் மாதிரி காமிக்கும். தென் கிளிக் ஆன் சப்மிட் வித் த டிஎஸ்சி. எஸ் கைஸ், ஸோ ரிக்வெஸ்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ டேட் 29 மிஸ் எந்த நோட்டீஸ்க்கு வந்து ரிப்ளை சப்மிட் பண்ணியிருக்கோமோ அது பாப்அப் ஆகுது. ஸோ இங்கே வியூ கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரிப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த ரிப்ளையோட பாயிண்ட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலும் கிடச்சிடும் விச் சே DRC06 இதில் வந்து மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் கேட்ட மாதிரி தான் அந்த ப்ராக்கெட்டில் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஃபைன். ஸோ இது தான் ஆப்ஷன் கைஸ் டு அப்ளை ஃபார் த எக்ஸ்டென்ஷன். யா, தேங்க்யூ கைஸ்.